வணக்க நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் எதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வடமாகாண வேலைவாய்ப்பு சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்பாக தான் இன்றைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கேட்க போகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு விதம் தொடர்பாகவும், அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் எப்படி கொண்டு சென்றார்கள், அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்குது, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதற்குரிய தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ரைட், விஷயத்துக்கு வரும். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வடமாகாண வேலைவாய்ப்பு சங்கத்தினரால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது எதற்காகன்னு சொன்னால், வடமாகாணத்தில் இருக்கிற பட்டதாரிகளுக்கு இன்னும் அரசாங்கம் வந்து நியமனங்களை வழங்கவில்லை. அதாவது ஆசிரியர் நியமனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்கள் நியமனங்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் வந்து வழங்கவில்லை. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அரசாங்கம் வந்து ஒரு பாரபட்சமாக எல்லாம் நடந்திருக்கு. அதாவது சில இடங்களில் வந்து அதிக அளவிலான பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும், வடமாகாணத்தில் குறைவான பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலாவது அவர்கள் அங்கே நடந்திருக்கிற நல்ல விஷயங்கள், அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தொடர்பாகவும் அதுக்குரிய தீர்வுகள் தொடர்பாகவும் முதல்ல வந்து கதைப்போம். அதுக்கு பிறகு அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு விஷயம் ஒன்று செய்திருக்கிறார்கள். அந்த விடயம் தொடர்பாகவும் தற்போது நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அது தொடர்பாக வந்து இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். வடமாகாணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு பொதுவாகவே எங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அரசாங்கத்தோட எப்போவுமே வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அப்போ அதே மாதிரி இந்த பட்டதாரிகள் விஷயத்திலையும் அரசாங்கம் பாரபட்சம் காட்டுகின்றது. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்த அளவிலான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், வேறு பிரதேசங்கள் அதிக அளவிலான வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து என்ன சொல்லி இருக்கிறார்கள்னு சொன்னால், தங்களுக்கு தங்கள் தகுதிக்கு, அதாவது அவர்கள் படிச்சிருக்கிற தகுதிக்கு ஏற்றால் போல வேலை வாய்ப்புகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று சொல்லியும், அவர்கள் அரசாங்கத்திடமே வேலை வாய்ப்பினை எதிர்பார்ப்பதாகவும் தெரிகின்றது. அதாவது இப்போ சில பேர் எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சில ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் நிறைய போஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் படித்தாக்கள், பிஸ்னஸ் படித்தாக்கள், அக்கௌண்ட்ஸ் படித்தாக்கள் எல்லாம் இருக்கணும். அப்போ அவையெல்லாம் வந்து அரசாங்கத்தையே எதிர்பார்த்து நிற்கணும். அதாவது அரசாங்கமே தங்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் படித்த படிப்பை வந்து எங்கே பிரயோகிக்க போகிறீங்க? அந்த படித்த படிப்பை வச்சுக்கொண்டு நீங்களாவே ஒண்டர்பிரினர்ஸாக சுயமாக ஏதாவது செய்யலாம், சுயமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி வேறு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம். அப்படியே நிறைய தங்களுக்கு தோன்ற பதவிகளை எல்லாம் நிறைய பேர் வந்து பதிவு செஞ்சுருந்தணும். இதில் வந்து ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாம் எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை எதிர்பார்க்கணுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அரசாங்கம் தான் எனக்கு வேலை தரணும், நான் படிக்கிறேன், பட்டம் எடுக்கிறேன், எனக்கு அதுக்கப்புறம் அரசாங்கம் தான் வேலை தரணும், நான் தான் படிக்கிறேன், நான் தான் பட்டம் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் போய் என் அரசாங்கத்தில் நிற்க வேணும், நானே எனக்குரிய வேலையினை வந்து உருவாக்கி கொள்ளலாம், எனக்குரிய வாய்ப்பினை வந்து நானே உருவாக்கி கொள்ளலாம்னு சொல்லி ஒரு கருத்தம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்னொரு கருத்தம் இருக்குது. அந்த பட்டதாரிகளுக்கு உரிய அரச நியமனங்கள் வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு, அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இன்னொரு விஷயமும் இருக்குது. அதுவும் வந்து உண்மைதான். அரசாங்கம் வந்து மாணவர்களுக்குரிய கல்வி தகமைகளுக்குரிய அரசாங்க வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும். பட்டதாரிகளுக்கு, முக்கியமாக பட்டதாரிகளுக்குரிய அரசாங்க வேலை வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் வழங்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இந்த விடயத்தில் அரசாங்கம் தவறுற பட்சத்தில் இந்த விடயத்தை, அதாவது இந்த பட்டதாரிகளுக்குரிய உரிய நியமனங்கள், அவர்களின் தகுதிக்குரிய உரிய நியமனங்களை அரசாங்கம் வழங்குவதில் தவறு விடுறதா இருந்தாலும் சரி, காலதாமதிக்கிறதா இருந்தாலும் சரி, உரிய வயசில் இப்போ இந்த போராட்டத்தில் இணைஞ்சு கொண்ட பட்டதாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் 35 வயதை தாண்டியும் அரசு நியமனங்கள் இன்னும் கிடைக்கவில்லைன்னு சொல்லி, அப்படி காலதாமதப்படுத்துறது. இப்படியான விஷயங்களால இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை இருக்குது. மாணவர்கள் மத்தியில் வந்து நம்ம படித்தும் பட்டம் எடுத்தும் எங்களுக்கு ஒரு செட், நான் எல்லாரையும் சொல்ல வரையில் ஒரு செட்டான மாணவர்கள், ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு மைண்ட் செட் ஒன்று உருவாகலாம். நாம் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் எடுத்தும் அதுக்கு பிறகு அரசாங்கம் உங்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு தராது, அரசாங்கம் உங்களுக்கு காலதாமதப்படுத்தும், இதனால் நாங்கள் படிக்கிற படிப்பு வந்து பிரயோசனம் இல்லை என்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஏற்படலாம். அதே மாதிரி இன்னொரு செட்டான மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அவர்கள்லாம் படிக்கிறார்கள், அவர்கள்லாம் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் எடுக்கிறார்கள். அப்போ அவர் வந்து நான் படிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு பட்டம் எடுக்கிறேன், அப்போ எனக்குரிய வேலையினை, எனக்குரிய தொழிலினை வந்து என்னாலே உருவாக்கி கொள்ள முடியும். நான் அரசாங்கத்தை நம்பியில்லை, அரசாங்கம் தான் எனக்கு வேலை தரணும் இல்லை, அதுக்குரிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, என்னாலேயே எனக்குரிய
வாய்ப்பினை, எனக்குரிய தொழிலினை, எனக்குரிய தொழில் முயற்சியினை என்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி நம்புகிற மாணவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த ஒரு சில மாணவர்கள் நான் சொல்ல தானே, நாங்கள் படிக்கிறோம், எங்களுக்கு அரசாங்கம் வேலை, அரச வேலை, அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாப் எங்களுக்கு தருமென்று நம்பி இருக்கிற ஒரு சில மாணவர்கள் வந்து இதன் காரணத்தினால நாம் என்னதுக்கு படிப்பான், நாம் என்னதுக்கு பட்டம் எடுத்து அரசாங்கம் நமக்கு ஒன்றும் தரப்போறது இல்லை என்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு சில வேளை தள்ளப்படலாம். ஆனால் வந்து இது வந்து ஒரு பிள்ளையான விடயமாகும். அப்படியான ஒரு மைண்ட் செட் வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து விதைக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னால், நாம தான் படிக்கிறேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுறேன், நான் பட்டம் எடுக்கிறேன், நான் அந்த அளவு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு சொன்னால் எனக்குரிய வேலையினை, எனக்குரிய தொழிலினை உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவு திறமை வந்து என்கிட்ட இருக்குது. அப்படின்னா அரசாங்கம் உங்களை நம்பி இல்லை, நான் என்னால் எனக்குரிய தகுதி, எனக்குரிய வேலையினை, எனக்குரிய தொழிலை வந்து என்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து மாணவர்கள் மத்தியில் விதைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் சேம் டைமில் அரசாங்கமும் இந்த மாணவர்களை பொறுப்பாக பார்க்க வேண்டும். இந்த மாணவர்களுக்குரிய சரியான வேலை வாய்ப்புகளை, சரியான தொழிலினை வந்து உருவாக்கி கொடுப்பதில் வந்து அரசாங்கம் 100க்கு 100% வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால், மாணவர்கள் தான் எதிர்கால நாடு. அப்போ அந்த மாணவர்கள்ட்ட விடயத்தில் அரசாங்கம் தவறு விடுற பட்சத்தில் வந்து அது வந்து பாரதூரமான விளைவுகளை வந்து அரசாங்கத்துக்கே திரும்ப சந்திக்க வேண்டிய நிலை வந்து ஏற்படும். அப்போ அதனால் வந்து அரசாங்கம் இந்த மாணவர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு இந்த அரச வேலை வழங்குவதில், அவர்களுக்குரிய வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணும். பாரபட்சம் பார்க்காம அனைத்து பிரதேசத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும், தமிழ், சிங்கள, முஸ்லீம் அனைத்து மாணவர்களுக்குமே வந்து, அனைத்து பட்டதாரிகளுக்கும் வந்து சமனான வேலை வாய்ப்பினை வந்து வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். ரைட், இப்படி விஷயம் போய்கொண்டிருக்குது. அப்போ இப்படி போராட்டம் போய்கொண்டிருக்கிற இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த விடயம்தான் அவர்கள் படித்தும் அந்த படிப்புக்கு பிரயோசனம் இல்லை என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் வந்து அந்த போராட்டத்தில் இணைஞ்சு கொண்ட எல்லாரும் அதை செய்திருக்கிறார்கள் சொல்ல முடியாது. அதில் இணைஞ்ச அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் அந்த விஷயத்தினை வந்து செய்திருக்கிறார்கள். அந்த ஐடியா வந்து அங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், இந்த சுத்திகரிப்பு பணியில் ஈடுபடுற தொழிலாளிகள் மாதிரி அந்த பட்டதாரி அந்த அங்கினை, அந்த கோட்டினை போட்டுக்கொண்டு அந்த சுத்திகரிப்பு பணி, சுகாதாரத்துறையில் வேலை செய்கிற அந்த ஊழியர்கள் மாதிரி ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது தாங்க படித்த படிப்புக்குரிய வேலை தங்களுக்கு கிடைக்கவில்லை, தாங்க படித்த படிப்புக்குரிய வேலை தாங்க செய்யவில்லை என்பதை காட்டும் முகமாக அப்படி ஒரு விஷயத்தினை வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த விடயம் வந்து எப்படி பார்க்கப்படுகின்றன்னு சொன்னால், தொழில் துறைகளில் இருக்கிற, அதாவது ஒவ்வொருத்தரும் செய்கிற தொழிலில் இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை, இது வந்து சின்ன வேலை, இது வந்து படித்தாக்கள் செய்கிற வேலையில், படித்தாக்கள் இப்படியான வேலை மட்டும்தான் செய்யணும் என்ற ஒரு விஷயத்தினை வந்து அது வந்து காட்டுது. அப்போ இந்த விடயம் தான் அவர்கள் அந்த ஃபோட்டோ வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இந்த விடயம் தான் அவர்கள் இப்படி அந்த போராட்டத்தில் செய்த அந்த ஒரு விடயம் வந்து அவர்கள் படித்த படிப்புக்கே இவர்கள் என்னத்தை படித்து பட்டம் எடுத்தும் இப்படி நடந்து கொண்டுட்டாங்களே என்ற மாதிரியான ஒரு வெறுப்பினை, ஒரு கவலையினை வந்து சமூகத்துக்கு மத்தியில் வந்து தந்திருக்கு. அது குறிப்பாக அந்த சமூக வலைத்தளத்தில் பார்த்தோம்னு சொன்னால், நிறைய பேர் சமூக வலைத்தளத்தில் வந்து எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு இருக்கிற ஆதங்கங்களை, எங்களுக்கு இருக்கிற கேள்விகளை வந்து நாங்கள் பதிவு செய்யலாம். இலங்கையில் அதுக்கு கூட சில சட்டங்கள் இருக்குது, ஆன்லைன் சேஃப்டி பில்ஸ் எல்லாம் சட்டங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் சமூக வலைத்தளத்தில் கூட சில விஷயங்களில் சொல்கிறதுலையும் சில விஷயங்கள் எழுதுறதுலையும் வந்து நாங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஃபேஸ்புக்கை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அவர்கள் நடந்து கொண்ட அந்த விடயம் தொடர்பாக, நீங்கள் படித்தும் பட்டம் எடுத்தும் தொழில் ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை பார்க்குறீங்க, தொழில் ரீதியான வித்தியாசத்தை பார்க்குறீங்க, அந்த விடயத்தை வந்து அப்படி நீங்கள் காட்டியிருக்கக்கூடாது என்ற மாதிரியான நிறைய கண்டனங்களை வந்து சொல்லிக் கொண்டு வரார்கள். அது உண்மையாக என்ன பொறுத்த வரைக்கும் கூட அப்படியான ஒரு விஷயத்தை அவர்கள் அந்த இடத்துல கையாள்வதை தவிர்த்திருக்கலாம். அப்படி வந்து ஒரு தொழில் ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வினை காட்டுறது, அதாவது அவர்கள் தங்களுடைய வலி, தங்களுடைய பிரச்சனை, தங்களுடைய கஷ்டத்தினை, தங்களுடைய கோரிக்கையினை காட்டும் முகமாக அங்கே நிறைய போராட்டங்களையும் துண்டு பிரசுரங்களையும் விநியோகிச்சு வந்திருந்தார்கள். அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்தது வந்து அந்த மொத்த போராட்டத்தையுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு பார்வையில் வந்து பார்க்க வச்சிருக்குது. அவர்கள் செய்திருக்கிற இந்த விடயம் வந்து உண்மையாகவே ஒரு பட்டதாரிகளிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு விடயம் தான் இந்த விடயமாகும். ரைட், உடனே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவலை தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் ஏதாவது பிழைகள் இருக்குமென்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த விடயத்தை வந்து நான் தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.